ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்சாத் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம மைசூர் போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆஃப்டர் தட் ஷார்ட்ஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம், காமெடிஸ் இருக்கும், செக் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1.5 கப் மைதா மாவு, அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு, அதே கப்பில் 1 கப் தயிர், கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். பெரிய ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் 1 எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இது எல்லாத்தையும் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அந்த மாவெல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு. இந்த எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆன்ட்டி ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. எங்கள் ஆன்ட்டி தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி வீடியோக்காக நான் பண்ணுறேன். அவங்க சைடில் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், ஸ்மால் டீஸ்பூன், இந்த சைஸ் டீஸ்பூன் எடுத்துக்கங்க. சோடாவுக்கு 1 பிஞ்ச். இப்போ எல்லா பேட்டரும் கலக்கியாச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மைசூர் போண்டா பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த பேட்டரை ஒரு கரண்டியில் எடுத்து போடலாம். இந்த மாதிரி போடுங்க. எப்படி ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். இதுக்கு சோடா உப்பு ஒரு ரீசன் தான். சோடா உப்பு மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மைசூர் போண்டா ரெடி. நம்ம ஃபருக் இதுக்கு எப்படி ரிவ்யூ பண்ணுறாருன்னு பாருங்கள். ஹாய், வாவ். அதாவது லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரே விஷயம் இந்த ஃபுட்டு தாங்க. பட் இதை செஞ்சு தர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், பார்க்குறீங்களா? அதுதாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்ன ஐட்டம் பண்ணுறாங்கங்கிறது வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க ரெடி பண்ணி கொண்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, என் ஒய்ஃப்க்கு லீவு. ஸோ இந்த வழக்கமாக செய்கிற இந்த இட்லி, தோசை, உப்புமா இதெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ அதனால் இந்த மைசூர் போண்டா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஆந்திரா ஸ்பெஷல். ஓகே, ஸோ இப்போ அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க. பொதுவாக நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னென்னா சமையல் வந்து ஒரு கலைன்னு சொல்லுவோம். சமையல் எப்படி ஒரு கலையோ அந்த மாதிரி சாப்பிட்றதும் ஒரு கலை தாங்க. நம்ம இந்த ஒவ்வொரு வாயும் ரசித்து ருசித்து சாப்பிட்டா தான் அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சதுக்கு உண்டான அர்த்தமே இருக்கும். பட் அதுக்கு முதல்ல டேஸ்ட் நல்லா இருக்கணும். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மைசூர் போண்டாக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடிஷ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த தக்காளி சட்னி, இன்னொன்று இந்த தேங்காய் சட்னி. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பருங்க. அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லா போண்டாலையும் கிறிஸ்பினஸ் இருக்குது. ஸோ இது எப்படி செய்யணுங்கிறதுக்கு உண்டான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் கண்டிப்பாக இதுவும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் என் வேட்டையை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.